இல்லை. அதற்கு சான்று நமது தமிழ் பண்பாடு கலாச்சாரம் குறித்தும் இவர் இந்து மத ஆகமவின் தன்மையை பற்றியும் பக்தியின் தன்மையை பற்றியும் அறிந்தவர். நம்ம நவீன உலகத்தில் இந்த குளறுபடிகளுக்கு இடையே நமது ஆன்மீகத்தையும் பண்பாட்டையும் நிலைநாட்டி வரும் திரு ஆதிவேல் அவர்களிடம் அத்திவரதர் பற்றிய விஷயங்களை நாம் கேட்போம். முதல் கேள்வியே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். எங்களை போன்றவங்கள வேக்கும் பண்ணோம். இந்த இளம் வயதில் எப்படிங்க ஆன்மீக விழிப்புணர்வை உங்களால் ஏற்படுத்த முடியுது? வியப்பு இதில் ஏற்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை சொன்னேன். ஏன்னா இந்த வியப்புங்கிறது எதனால் ஏற்படுதுன்னா, இங்கே வந்து ஆன்மீகத்தை பண்ணணும், இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியதி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு மனிதன் வந்து பிறந்த உடனே அவன் இந்த வயசில் விளையாடணும், இந்த வயசில் படிக்கணும், இந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வயசில் வந்து குழந்தை பிறக்கணும், இந்த வயசில் வந்து பேரம்பேத்தி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பட்டியல் வச்சுருக்காங்க. இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை கடைசியில் போட்டாங்க. கடைசியெல்லாம் எப்போனா, மனிதனுக்கு வந்து மறதி, முதுமை, உடல்ல பல வியாதிகள், இன்னும் அநேகமான மனக்கோளாறுகள், தடுமாற்றங்கள் ஏற்படுற நேரத்தில் சங்கரா சிவ சங்கரான்னு கோயிலுக்கு போயிட்டு இறைவன்கிட்ட போயிட்டு உட்காந்துடுறாங்க. அந்த நேரத்தில் போய் அவங்களுக்கு கையில் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசுனீங்கன்னா என்ன அவங்களுக்கு தோணும்னா, இறைவனை பற்றி வாயால் அவங்களால பேச முடிஞ்சாலும் சிந்தனையால் தன் உறவுகளில் ஏற்பட்ட சிக்கல்களை பற்றியும், தன் பிள்ளை தன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கிற மாதிரியும், தன் மருமக தன்னை சரியாக நடத்தலைங்கிற மாதிரியும், இன்னும் தனக்கு வந்திருக்க வியாதிகள் பற்றியும் பேசுறது, இது எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு கூடாரமாக தான் இன்று தமிழ்நாட்டில் உள்ள பல கோயில் தலங்கள் இருக்கிறது. அது ஒரு வேதனையான விஷயம். ஏன்னா இது வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது, பல ஆண்டு காலமாக இது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஆன்மீகத்தோட முக்கியத்துவம் என்னன்னு இன்னைக்கு வந்து விழிப்புணர்வு பண்ணுறதுக்கு ஆன்மீகவாதிகள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. பழைய புராணங்களை பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். அந்த பழைய புராணங்களை பேசுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்காகவும் எடுத்துக்காட்டுக்காகவும் சொல்கிறோம். ஆனால் உதாரணமும் எடுத்துக்காட்டும் மட்டுமே பேச்சாக இருப்பது வந்து இந்த காலகட்டத்துக்கு ஒத்து வராது. ஒரு விஷயத்துக்கு நான் இதை உதாரணம் காட்டலாம். உதாரணத்தையே கடைசிகளும் பேச்சாக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் நடக்கிற சிக்கல்களுக்கு யார் தீர்வு சொல்றது? சொல்லுங்க பார்க்கலாம். அதனால வந்து இந்த ஆன்மீகத்தில் வந்து இப்படி வந்து ஒரு பிந்தைய காலத்தில் மனிதன் வந்து சோர்ந்து போகிற காலத்தில், வயோதிக காலத்தில் ஆன்மீகத்தை தள்ளி போடுறதோட விளைவு தான் இன்னைக்கு வந்து ஆன்மீகத்தை யாராவது சின்ன வயசில் பேசினாங்கன்னா உடனே நீ எப்படிப்பா இப்பயே பேசுகிற, உனக்கு இன்னும் காலம் இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி வியப்போட உங்களை மாதிரி கேட்குறாங்க. இப்போ நான் வந்து ஒரு 12 வயது இருக்கும்பொழுதே எனக்கு ஆன்மீகத்தோடைய தேடல் ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இப்போ என்னால் இந்த அளவு பேச முடியுது. ஆனால் இப்போ நான் இந்த மாதிரி பேசுறதுனால என்னோட கடமையில நான் தவறிடலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீ ஆன்மீகத்தில் சின்ன வயசில் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உன் கடமையை கவனிக்க மாட்ட, உன்னுடைய சிந்தனை வேற திசையை நோக்கி போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா பெரியவங்க, அதெல்லாம் வயசான பிறகு வச்சுங்க, இப்போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு முட்டுக்கட்டையை போட்டுருவாங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சாப்பிட்றீங்க, ஆகாரம் சாப்பிட்றீங்க, சாப்பிட்ட பிறகு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றீங்க. கடைசியில் எதுக்காக வாழைப்பழம் சாப்பிட்றீங்க? ஜீரணம் ஆகணும், நல்ல விதமான இது வயிறு நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றீங்க. ஸோ உங்களோட உணவு வந்து நல்ல விதமாக ஜீரணம் ஆகணுன்றதுக்காக வாழைப்பழம் சாப்பிட்ற மாதிரி
நீங்கள் செய்யும் செயல்கள் நல்ல விதமாக இந்த உலகத்திலும் உங்களுடைய சொற்களில் இருந்தும் எண்ணங்களில் இருந்தும் வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆன்மீகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சாப்பாட்டுக்கு வாழைப்பழம் சாப்பிட்றது வந்து எப்படி முக்கியமோ அதே மாதிரி மனதிலிருந்து எழக்கூடிய எண்ணங்களை சீர் செய்வதற்கும் அதை முறையாக வெளிப்படுத்துவதற்கும் ஆன்மீகம் என்ற வாழைப்பழம் தேவை. நான் வந்து சின்ன வயசுலலாம் வாழைப்பழம் சாப்பிட மாட்டேன், வயசான பிறகுதான் வாழைப்பழம் சாப்பிடுன்னு யாருன்னா சொல்லுவாங்களோ? சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்க அன்றாட நிகழ்வுகள்ல எதை நீங்க செய்தீங்கனாலும் அதில் ஆன்மீகத்தோட தலையீடு இருந்ததுன்னா உங்களுக்கு சலனம் ஏற்படாது. அது பதவி சார்ந்த விஷயமா இருக்கலாம், அதான் அரசியல் பதவியான்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. சாதாரணமாக அது குடும்ப பதவியாக இருக்கலாம், ஒரு கம்பெனியோ ஒரு அலுவலகத்திலையோ எந்த இடத்துல எந்த மாதிரி பதவியாக இருந்தாலும் சரி, அந்த பதவியால் உங்களுக்கு இடையூறுகள், சிக்கல்கள், கோபங்கள், தாபங்கள், ஆணவங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து பலவிதமான முரண்பாடுகள் ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்த இந்த ஆன்மீகம் இருந்ததுன்னா அதை வந்து ஒரு சன்மார்க்க நெறியில சமாதான முறையில உங்களை வழிநடத்திக்கிட்டு செல்லும். இப்படி நமக்கு உதவக்கூடிய அன்றாட வாழ்க்கையில உதவக்கூடிய இந்த ஆன்மீகத்தை கண்ணு மங்கி காது மந்தமாகி வாய் சரியா பேச முடியாம ஞாபகம் மறந்து வந்து தடுமாற்றமாகி வயோதிக காலத்துல போயிட்டு நீங்க ஆன்மீகத்துக்கு போறது வந்து எப்படி? உளுத்து போன ஒரு கட்டடத்துக்கு இடிதாங்கி வைக்கிறதுக்கு சமம். அது நல்ல ஒரு இயங்கக்கூடிய ஒரு கட்டடத்துக்கு தான் நமக்கு வந்து இடிதாங்கி வேணும். இடிதாங்கி எதுக்கு வைக்கிறாங்க? திடீர்னு ஒரு இடி விழுந்ததுன்னா அது வந்து கட்டடத்துல இறங்கக்கூடாதுன்றதுக்காக தான் இடிதாங்கி வைக்கிறாங்க. உளுத்து போய் பாழடைந்த ஒரு பில்டிங்க்கு ஒரு கட்டடத்துக்கு எதுக்கு இடிதாங்கி தேவை? அந்த மாதிரி மனிதன் நல்ல ஆரோக்கியத்தோட சிறு வயதா இருக்கும் பொழுதே அவன் ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டால்தான் அவனுடைய இடையூறுகளையும் அவன் ஆணவம் சார்ந்த துன்பங்களில் இருந்தும் அவையெல்லாம் இடிக்கு சமமானது அவன் இதயத்தில் இறங்காமல் இருக்கும். அதனால வந்து இதை வந்து நான் வந்து இந்த 12 வயசுலேருந்தே நான் ஆன்மீகத்தில் வந்த காரணத்தினால்தான் இன்னைக்கு இப்படி பேச முடியுது. இப்பயே நான் திரைப்படத்துறையில என்னுடைய கடமைகளை நான் சரியா செய்துட்டு தான் இருக்கேன். இதனால வந்து எனக்கு எந்த விதமான இடையூறும் வரல. இன்னும் சொல்ல போனா பலவிதமான சிக்கல்கள்லையும் பலவிதமான பதட்டங்கள்லையும் பலவிதமான மாய செயல்கள்லையும் சிக்கி தவிக்கிற திரையுலகத்துல அது எதுவுமே ஒட்டாம நான் அதை என்னுடைய பணிகள் நாங்கள் செய்துட்டு இருக்கேன். அது காரணம் ஆன்மீகம் தான். ஆன்மீகத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் சொல்லுவேன். அதுக்கு வயசு ரீசெல்லாம் வந்து ஒரு காரணம் கிடையாது. அந்த பசி இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல சமூகத்துல தன்னுடைய சிறு குழந்தைகளுக்கும் ஆன்மீகத்தை சொல்லி ஆன்மீகத்தை வந்து ஒரு பெரிய நிலைக்கு குழந்தை வளர்றவர்களும் அதை வழி நடத்தும் அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்து நீங்க வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுத்தணும். அதான் நான் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து இதை வந்து ஒரு முறையாவே வந்து நீங்க வந்து வச்சுக்கணும். ஏன்னா புத்த பிக்ஷுக்கள் வந்து புத்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசு வரலும் குழந்தைகளுக்கு வந்து கொண்டு போய் ஒரு துறவி மாதிரி மடத்துல சேர்த்துருவாங்க. இது ஒரு காலகட்டத்தில் இருந்தது, இப்பயும் இருக்கு. இது இந்து மதத்திலேயே இருந்தது. இந்த முறை குருகுலத்துல சேர்க்கிற முறை அந்த 15 வயது வரலும் குழந்தைக்கு வந்து நல்ல வந்து ஒரு ஒழுக்கத்தை ஆன்மீகம் போதனை பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வளர்ந்த பிறகு எந்த துறைக்கு போனாலும் சரி, அதனால எந்த ஒரு விஷயத்தாலும் அதோட மனது வந்து கிடவே கிடாது. அது வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும். அதனால வந்து நம்ம பாரம்பரியம், நாம வந்து நம்ம தமிழ் பண்பாடு பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே ஆன்மீகம் சொல்லி கொடுத்த பண்பாடு நம்ம தமிழ் பண்பாடு. சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் வாழ்ந்த பூமி இது. உலகத்துக்கே ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்த பூமி நாத்திக பூமியை எப்படி மாறும்? இன்னைக்கு நம்ம சித்தர்களுடைய விஷயங்கள் எல்லாம் மறைச்சிட்டு அதுக்கு ஆன்மீகத்தை நாத்திக பூமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப வேடிக்கையா இருக்குது. ஏன்னா உலகத்துக்கே ஆன்மீகம் சொல்லி கொடுத்த பூமி இது. இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லாரும் வந்து என் பூமி ஆன்மீக பூமி, என் பூமி ஆன்மீக பூமின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த பெருமையை அந்த மகுடத்தை தூக்கி கீழே வீசிட்டு இல்ல இது நாத்திக பூமின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கேலி கூத்தான விஷயம். இதெல்லாம் பண்ணாதீங்க. நம்மளோட சரித்திரமும் நம்மளுடைய வரலாறு ஒன்று ஆன்மீகத்தோடைய உச்சம்.
18 சித்தர்களோட விஷயம் நடந்த இடம் இது. அதனால வந்து ஒரு ஆதங்கத்தின் காரணமா இதை பேசுறேன். அதனால அன்பர்கள் வந்து இனிமே வந்து இந்த பூமியோட சிறப்பை, தமிழ்நாட்டோடைய சிறப்பை உணர்ந்து பேசணுன்றது என்னுடைய வேண்டுகோள். அதனால ஆன்மீகத்தை வந்து குழந்தையிலேருந்தே கொண்டு வந்தீங்கன்னா அது நல்ல பருவத்துக்கு வளரும் பொழுது ஆன்மீகம் நிறைவா வந்து அந்த குழந்தைய நல்லபடி வாழ்க்கையில வழி நடத்தும்ன்றது என்னோட கருத்து.